வெல்கம் டு சேது சித்ரா கிச்சன். நான் வந்து ரெயின்போ கேக் பண்ணியிருக்கேன். அது எப்படி வந்திருக்கு பாருங்கள். நல்லா சாஃப்டாக கலர்ஃபுல்லாக வந்திருக்கு. இந்த ரெசிப்பியை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு என்னுடைய வீடியோவை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல் என்ற ஆப்ஷனை தொடுங்க. அப்போ தான் நான் போகிற ஒரு வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு காட்டும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ரெயின்போ கேக் பண்ண போகிறேன். அதுக்கு யூஸ் பண்ணுற கலர்ஸ்லாம் பாருங்கள். ப்ரௌன், ப்ளூ, பிங்க் ரோஸ், வயலட், டொமேட்டோ ரெட், ஆப்பிள் கிரீன், அப்புறம் பிளெயின் கலர். இதை வச்சு தான் நான் ரெயின்போ கேக் நான் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு நான் 3 முட்டை நான் உடச்சிக்கிறேன். இதில் எடுத்துக்கிறேன். நான் ஒரு கப்பு சர்க்கரை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நம்ம பீட் பண்ணிக்க போகிறேன். நான் 3 முட்டை, ஒரு கப்பு சர்க்கரை போட்டு நான் பீட் பண்ணிக்கிறேன். இப்போது 1/2 கப்பு எண்ணெய் விடுறேன். எண்ணெய்னா சன்ஃப்ளவர் ஆயில், ஃப்ளேவர் இல்லாத எண்ணெய் தான் நம்ம ஆட் பண்ணணும். இப்போ மறுபடியும் நான் பீட் பண்ணுறேன். பால் ஒரு 1/2 கப்பு நான் சேர்த்துடுறேன். வெனிலா எசன்ஸ், ஏன்னா அந்த முட்டை வாடை வராமல் இருக்கிறதுக்கு வெனிலா எசன்ஸ் வந்து 1 ஸ்பூன் விடுறேன். இப்போ மறுபடியும் பீட் பண்ணுறேன். ஒன்றரை கப் ரவை எடுத்திருக்கேன். அதை வந்து 3 பேட்சாக நான் சேர்த்து இதை அடிச்சுக்கிறேன். ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா. இப்போ மறுபடியும் இதை பீட் பண்ணணும். இப்போ இதை 1/2 hour மூடி வைக்கணும். இந்த ரவெல்லாம் நல்லா ஊறி ரைஸ் ஆகி வரும், கொஞ்சம் திக்னஸ்க்கு வரும். இப்போ நான் இதை மூடி வச்சுட்றேன். 1/2 hour கழித்து பார்ப்போம். 1/2 hour முடிஞ்சிடுது. பேட்டர் ரெடி ஆகிடுது. இதை நான் 6 பகுதியாக பிரிச்சுடுறேன். நான் வந்து 6 பேட்சாக இது பட்டர் ஷீட் வச்சுருக்கேன். ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணி இந்த மைதா கோட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு கலராக 1 by 1 நான் இதில் ஸ்ப்ரெட் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து ப்ரௌன் கலரை இதில் நான் சேர்க்குறேன். செகண்ட் வந்து வெல்வெட் கலரை நான் இதில் சேர்க்குறேன். இது நடுவில் சேர்க்குறேன். அடுத்தது க்ரீன் கலர் நான் சேர்க்குறேன் இதில். அடுத்தது ஆரஞ்சு கலர் சேர்க்குறேன். இப்போது ப்ளூ கலர் சேர்க்குறேன். கடைசியாக நான் வந்து பிங்க் கலர் சேர்த்துடுறேன். இப்போ ஒரு குச்சி வச்சு இது பாருங்க, இப்படி ஒரு ஷேப்பு, இப்படி ஒன்று, இந்த ஃப்ளவர் ஷேப் மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். ஏற்கனவே நான் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன் கடாயை. இது ஒரு 30 நிமிஷத்துக்கு வேகட்டும். ரெயின்போ கேக் ரெடி ஆயிடுச்சு. இது எடுத்துட்டேன். இது நல்லா ஆறணும். ஆறின உடனே எடுத்து கட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இப்போது இந்த டின்லேருந்து நான் எடுத்துடுறேன். ஒரு தட்டு வச்சு இதை பாருங்க. இப்போ இதில் மேலே இருக்கிற இந்த பட்டர் ஷீட்டை எடுத்துடுறேன். இது எப்படி வந்திருக்குதுன்னு பார்க்கலாம்.
நல்லா சாஃப்டாக வந்திருக்குது. இந்த பாருங்க, மல்டி கலரில் சூப்பராக வந்திருக்கு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.